2024 காலகட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நாம் நம்முடைய உழைப்பின் மூலமாக ஒன்றிய அரசுக்கு தரக்கூடிய அந்த நிதியோட அளவு எவ்வளோ தெரியுமா? 1,80,000 கோடி. அந்த 1,80,000 கோடி என்பது டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ், நேரடியாகவும் மறைமுகமாக விதிக்கப்படுகின்ற வரியின் மூலமாக நம்ம அவங்க கொடுக்குறோம். ஆனால் அதே ஆண்டு ஒன்றிய அரசு நமக்கு கொடுத்த அந்த பணம் எவ்வளோ தெரியுமா? திருப்பி நம்ம கொடுத்த பணம் வெறும் 45,000 கோடி தான் என்பதை அங்கே மிக தெளிவாக அவர் எடுத்து சொல்லுகிறார். ஸோ இதெல்லாம் சொல்லும்பொழுது நாம் எந்த அளவுக்கு வஞ்சிக்கப்படுகின்றோம், நம்முடைய உழைப்பு எப்படியெல்லாம் சுரண்டப்படுகிறது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இது நம்முடைய ஜெயரஞ்சன் சார் வந்து இப்போ நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அறிவு திருவிழா அப்படின்னு நடத்தும்பொழுது ரொம்ப எளிமையான முறையில் என்ன சொன்னார் அப்படின்னா, நம்மக்கிட்டேருந்து வாங்கப்படுகின்ற நிதியை முழுமையாக நீங்கள் பீகாருக்கும் முழுமையாக நீங்கள் உத்தரப்பிரதேசுக்கு நீங்கள் கொடுத்தாலும் நாம் அடைகின்ற அந்த வளர்ச்சியை அந்த மாநிலம் அடையாது. அதற்கு காரணம் 40-50 ஆண்டுகளுக்கு முன்பே முத்தமிழர் கலைஞர் அதற்கான பிளாட்ஃபார்மை இங்கே உருவாக்கி வச்சுட்டார். ஃபவுண்டேஷன் என்ன பிளாட்ஃபார்ம்? கிராம பகுதியில் சாதிகள் சார்ந்திருக்கின்ற அதிகாரத்துக்கு பார்த்தீங்கன்னா என்ன சாதி தெரியுமாடா அப்படின்னு இருந்துச்சு பார்த்தீங்களா? அதை மாற்றி நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமாடா என்று மாற்றியவர் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்றார். ஒவ்வொரு கிராமத்துக்கும் சாலை வசதிகளை கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்களாகத்தான் இருக்காங்க. அனைவருக்கும் கல்வி கட்டாயம் என்று சொன்னது கலைஞர். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் நம்ம உருவாக்கிட்டோம். அதனால தான் நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு நம்ம கொண்டு வருகின்ற திட்டம் நமக்கே பயன்படுகின்ற அளவுக்கு, இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்கின்ற அளவுக்கு அது பயன்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆக இந்த அடித்தளத்தை மனதில் வைத்து தான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த $1 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர் எக்கானமி சாத்தியப்படும் என்கின்ற அந்த கனவை இன்றைக்கு அவர் கண்டு கொண்டிருக்கின்றார். ஸோ இளைய சமுதாயம் இதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்கிறேன். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நம்ம இவ்வளோ பேசுகிறோம், ஒரு புத்தக ரிலீஸ் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அறிவாலயத்தில் இந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. இது சார்ந்து ஒரு அறிமுக நூல் கூட்டம் நம்ம நடத்திட்டு இருக்கோம். நம்ம இது சார்ந்த 40-50 ஆண்டுகள் முன்பு எப்படிப்பட்ட ஒரு அடித்தளத்தை முத்தமிழர் கலைஞர் உருவாக்கியிருக்காங்க. ஸோ இது நம்முடைய ஜெயரஞ்சன் சாருடைய வரிகளிலே அந்த எளிமையான முறையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாம் இப்படி யோசித்து இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு இருக்கும் பொழுது ஒன்றியத்தை சார்ந்திருக்கின்ற கூடிய அவங்களுடைய ஐடியாலஜி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நாங்கள் மீண்டும் தமிழ்நாட்டை ஒரு அயோத்தியாக மாற்றி காட்டுவோம், இங்கே இருக்கின்ற மனிதர்கள் நாங்கள் பிரித்து ஆளுவோம், நாங்கள் இங்கே கலவரத்தை நாங்கள் கொண்டு வருவோம் இன்னும் ரூம் போட்டு யோசித்து நீங்கள் நம்மளெல்லாம் பிரிக்கக்கூடிய செய்தி அவங்க செஞ்சிட்ருக்காங்க. ஸோ நாம் எப்படி சிந்திக்கிறோம், அவர்கள் எப்படி சிந்திக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். நம்முடைய தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரைக்கும் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்வது மாதிரி